சசிகலா செய்த இமாலயத்தவர் ஒரு தற்குறியை அந்த கட்சியினுடைய முதல்வராக முடிசூட்டியது. அவன் சங்கி. தினகரனுக்கு அறிவு வந்திருக்கிறதா ஆண்மை வந்திருக்கிறதான்னு தெரியல, வந்திருக்கு. வைகோ என்பவன் இவ்வளவு கொடூரமானவன், குரூரமானவன் என்று லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை. நீங்க எப்படி பார்க்கிறீங்க விஜயோட செயல்பாடுகளை? அவர் இன்னும் சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எந்த இடத்தை எடுக்கணும்னாவது சொல்லுவாரா? காடுவெட்டி குருவனுடைய குடும்பத்தின் நிலைமை அவர் யோசித்தாரா? ஒரு சாதி கட்சி அழிந்து போகும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் சாட்சி. அண்ணாமலை நிலம் வாங்கினது தொடர்பா சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. பால் பண்ணை அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோழிப்பண்ணையும் சேர்த்து அமைக்கும். பெரியார் அப்படி தமிழர்களுக்கு என்னதான் செஞ்சிருக்காரு அப்படின்ற கேள்வியை சமீபத்திலையும் சீமான் வந்து எழுப்புறாரு. சீமானுக்கு அறிவு இல்லைங்க. விஜயினுடைய வருகை சீமானுக்கு எம்ஜிஆர் இடத்தை விஜய் பிடிப்பாரா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் எதிர்பார்த்ததுதான் எப்ப அந்த நடவடிக்கை வரும் அப்படின்னு. ஆனா மலை சத்யா நீக்கம் அப்படின்ற அறிவிப்பும் வந்துடுச்சு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு ஜனநாயக படுகொலையை அண்ணன் வைகோ அவர்கள் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்காக. இதில் நண்பர் சத்யாவுக்கு இழப்பு எதுவும் இல்லை. அதிமுக என்கிற அமைப்புக்கு பேரிழப்பு. வைகோவினுடைய அஸ்திக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. அந்த கட்சி அவர் கண்ணுக்கு முன்னாலேயே புதைந்து கொண்டிருக்கிறது. சத்யா இழப்பதற்கு எதுவும் இல்லை. என்னால் தமிழ்நாட்டில் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு காய் நகர்த்துகிறார். வைகோ என்பவன் இவ்வளவு கொடூரமானவன், குரூரமானவன் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கே 19 வருஷம் ஆயிடுச்சு. நண்பர் சத்யாவுக்கு 30 வருஷம் ஆயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கேயுமே அன்புமணி மகனை அதிரடியா நீக்கி இருக்காரு அவரோட தந்தை. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பழுத்திருக்க வேண்டும் யுத்த காலத்தில், ஆனால் புழுத்து போய்விட்டது. ஒரு யுத்த காலத்தை எதிர்கொள்கிற காலத்தில் மகனை மல்லுக்கு கட்டி அவரை கட்சியை விட்டு நீக்கி அந்த கட்சியில் சரியோ தவறோ இயங்கி தீர்வதென்று முடிவெடுத்திருக்கின்ற சராசரி பாட்டாளி சொந்தங்கள் நெஞ்சில் ஒரு நிலநடுக்கம் உருவாகி இருக்கிறது. இதற்கு கர்த்தாவாக டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார் என்பது ஒரு பரிதாபகரமான நிகழ்ச்சி. வன்னியர் சங்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் டாக்டர் ராமதாஸை ஆதரிக்கிற கட்டத்தில் இருக்கிறார்கள். அன்புமணி பயணம் தொடங்கிவிட்டார். அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறார். அவருடைய பயணத்திற்கு அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களின் மதிப்பும் மரியாதையும் அவருக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த போட்டியில் தகப்பன் தோற்பான், மகன் வெல்வான். நான் பொதுவாக எல்லாரோட பெருவாரியான கருத்துக்கள் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கு. உங்களோட கோணம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. இல்லை, ராமதாஸுக்கு ஆதரவாக சொல்லுவதற்கு எனக்கு என்ன இருக்குன்னு தெரியலை. சமூக நீதி களத்தில் அவர் போராடி இருக்கார். இல்லை, சமூக நீதி களத்தில் போராடி இருக்கிறார். அந்த உயிர் தியாகம் செய்தவர்களை, அந்த குடும்பத்தை பரிபாலித்தாரா? வன்னியர் சங்கத்திற்கு உயிர் தந்த காடுவெட்டி குருவனுடைய குடும்பத்தின் நிலைமை அவர் யோசித்தாரா? இந்த நாட்டில் ஒரு வெள்ளந்தியான அந்த பாட்டாளி சொந்தங்களின் கண்ணீரில் உட்படுத்தவர் ராமதாஸ். அன்புமணி யோகேஷ் சிகாமணியா என்றால் அது இல்லை. ஆனால்
அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அவரே அடையாளம் கண்டு நிறுத்தியதற்கு பிறகு அவர் மீதே நடவடிக்கை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது என்றால் ஒன்றை பதிவு செய்கிறேன். ஒரு சாதி கட்சி அதனுடைய ஆயுள் நீடிக்காது, அழிந்து போகும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் சாட்சி. மாநாடுகள் 2 நடத்திட்டாரு. அடுத்து வந்து சுற்றுப்பயணத்தை வந்து நம்ம பார்த்தோம். சுற்றுப்பயணம் வந்து தொடங்கிட்டாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயோட செயல்பாடுகளை? விஜய்க்கு இருக்கிற அந்த சினிமாவால் கிடைத்திருக்கிற அந்த வெளிச்சம், அதை அவர் அரசியல் ஆக்குவதற்கு முடிவெடுத்து கட்சி தொடங்கியதற்கு பிறகு அவர் இன்னும் சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா மடப்புறம் காளியம்மன் கோவிலில் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்காக அங்கே போனவர் நெல்லையில் கவின்குமார் சாதி ஆணவ படுகொலையில் கொல்லப்பட்டதற்கு கருத்தும் தெரிவிக்கல, போகவும் இல்லை. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு பெரிய பேராபத்து. 65 லட்சம் வாக்குகளை பீகாரில் இன்னைக்கு காணாமல் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக இயங்குகிற அதிகாரம் உள்ள அமைப்பு இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பலியான அநாகரிகம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அந்த சோதனை அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அது பற்றி தம்பி விஜய் இதுவரைக்கும் எந்த வார்த்தையும் சொல்லலை. அது மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய போக்குவரத்தில் இருக்கு. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான எல்லா முகாந்திரமும் அமைச்சாச்சு. அதில் அந்த நிலத்தை இழக்கிறவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்பது அந்த வலியை நானும் உணர்கிறேன். நானும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்து பிள்ளை. அதற்கு உரிய காம்பன்சேஷன் என்பதையும் தாண்டி அந்த இழப்பை சரி செய்ய அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லுகிற தம்பி விஜய் அந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எந்த இடத்தை எடுக்கணும்னாவது சொல்லுவாரா? அதையும் செய்யலை. அதனால் இப்படியெல்லாம் சில கேள்விகள் இன்னும் வைக்க வேண்டியது இருக்குது. போக போக அவருடைய அரசியலை பார்த்து தான் வைக்க முடியும். அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது. குறிப்பாக டிஎம்கே விசஸ் டிவிகே தான் 2026ன்னு சொல்கிறாரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? அதை ஒத்துக்கொள்கிறேன். டிஎம்கே விசஸ் டிவிகே தான். ஆமாம், அதிமுக இல்லை. எம்ஜிஆர் இடத்தை விஜய் பிடிப்பாரா? அதுதான் அவருடைய நோக்கம். சார், அதிமுகவில் தற்போது நடந்து வரும் பல்வேறு விஷயங்கள், செங்கோட்டையனோட பொறுப்புகளை எல்லாமே எடுத்திருக்காங்க. அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்க்குறாரு. அதிமுகக்குள்ளே நடந்து வரும் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திருக்குறள், நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. இது திருக்குறள். இது சசிகலா செய்த இமாலய தவறு ஒரு தற்குறியை அந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய முதல்வராக முடிசூட்டியது. 4 வருஷம் நடத்திட்டாரே சார் ஆட்சியை. அது மோடியின் தயவில் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் தான் அந்த கட்சி ஆட்சி இருந்தது. ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாதவர் என்பதையும் தாண்டி ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகத்தையும் கடைப்பிடிக்க தெரியாத ஒரு கோழை எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோட அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையனே அவர் வந்து பொறுப்பில் இருந்து எடுக்கிறாரு. இவங்க அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க, ஆனாலும் இப்போ வந்து வெளியில் வந்திருக்காங்க. இவங்களோட அடுத்த கட்ட விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, தொடர்ந்து ஓபிஎஸ் அவமதிக்கப்பட்டார். அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். 3 முறை முதலமைச்சராக இருந்தும் அந்த முதலமைச்சர் என்கிற மகுடத்தை
வழக்கு முடிந்ததற்கு பிறகு ஜெயலலிதாவிடத்தில் திரும்ப கொடுத்தவர். அப்படி ஒரு பண்பாளர். அவரை தொடர்ந்து பிஜேபி கட்சி அவமதிக்கிறது. இத்தனைக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. தென்னகத்தில் ஒரு சேதுபதி சீமையில் ராமநாதபுரத்தில் ஒரு சுயேட்சை சின்னம் பலாப்பழத்தில் நின்று 3,42,000 ஓட்டு வாங்கியவர் ஓபிஎஸ். அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் ஒரு பேர் ஆபத்து வந்தது. அவர் மீண்டு வருவதற்கு முயற்சிக்கிற காலத்தில் அவரை ஒரு பொருட்டாகவே கருதாதல், அவமானப்படுத்தியதால் இன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அமைப்பு வைத்திருக்கிற டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் வேட்பாளராக நின்று 2 லட்சத்திற்கு மேல் வாக்குகள் வாங்கிய நிலையில் அவரும் நான் விலகுகிறேன் என்று அறிவித்து, எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்றால் அந்த கட்சி கரை சேராது, நாங்கள் அதை ஏற்க முடியாது என்று இன்றைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தினகரனுக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கிறதா, ஆண்மை வந்திருக்கிறதான்னு தெரியல, வந்திருக்கு. அவங்களோட அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட செயல்பாட்டை தீர்மானிக்கிற இடத்தில் அவர்கள் இல்லை. அதுதான் ஒரு பெரிய சோகம். அதை தீர்மானிக்கிற இடத்துல பிஜேபி இருக்கிறது. அடுத்ததா சீமான் அவர்கள், விஜய் வந்து சமீப காலத்துல வந்து ரொம்ப கடுமையாவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் என்னுடைய வருகை சீமானுக்கு அபாயத்தை இல்லை, அழிவை தருகிறது. அதை சீமான் உள்வாங்கிக் கொண்டார். எதையாவது சொல்லி நாட்களை நகர்த்த நினைக்கின்ற சீமான் இப்பொழுது ஆபத்தின் மடியில் இருக்கிறார். தொடர்ச்சியா வந்து மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துறாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியவர் பொதுவெளியில் நடமாடுகிறார். நான் அந்த வளங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம். உன்னிடத்தில் என்ன திட்டம் இருக்கு? இன்னைக்கு வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசு. இன்றைக்கு கடலூரை தலைமையிடமாக கொண்டு முந்திரிக்கு ஒரு வாரியத்தை வேளாண்மைத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அறிவித்து செய்தி வந்திருக்கிறது. நீ 2 கையே இல்லாதவன், நீ எப்படி கைதட்ட போகிறாய்? நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. நீ காலே இல்லாதவன் எப்படி ஓட போகிறாய்? உன்கிட்ட என்ன திட்டம்? அந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாய்? நீ கிட்டத்தட்ட ஒரு மனப்பிறழ்ச்சி உனக்கு வந்திருக்கிறது. எடுத்த எடுப்பில் ஒரு தொடர்ந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று விடலாம் என்பதல்ல உன்னுடைய நோக்கம். நீ இந்த நாட்டில் சங் பரிவார் சக்திகளுக்கு விலை போனவன். நீ அவர் சொல்றாரு, ஒரு பழைய கற்காலத்துக்கு தமிழ்நாட்டை இட்டு செல்வதுதான் பிஜேபியினுடைய, இல்லாவிட்டால் சனாதனத்தினுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு கவரி வீசுகிற வேலையை, அதற்கு கைக்கூலியாக இருக்கிற காரியத்தை இவர் ஏதோ ஒரு வடிவத்தில் செய்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பி டீம் சொன்னீங்கன்னா திமுக தான் பிஜேபியோட ஏ டீம். ஆபரேஷன் சிந்தூருக்கு ஃபர்ஸ்ட் முதல்வர் தான் பாராட்டு விழா நடத்துறாரு. பல்வேறு விஷயங்கள்ல வந்து குஜராத் பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து, குஜராத் கலவரம் நடந்த காலகட்டத்தில் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை எடுத்து, அப்ப திமுகவோட பாஜகவோட ஏ டீம் தான் திமுக அப்படின்ற மாதிரி. இல்லை, அதாவது ஒரு தேச விரோத சக்தியாக திமுகவை சித்தரிக்கிற காரியத்தை தொடர்ந்து பிஜேபி கட்சி செய்கிறது. நாங்கள் அண்ணன் ஸ்டாலின் டெல்லியை முந்திக் கொண்டு தமிழ்நாட்டில் பேரணி நடத்தினார். அவர் பேரணி முடித்த ஒரு 10வது நிமிடத்தில் போர் நின்றுவிட்டது. ஒரு சர்வதேச பயணம் என்று போக வேண்டும் என்று மக்களவை குழுவினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் என்னுடைய சகோதரி கனிமொழியை அழைத்த பொழுது
திமுக நிராகரித்தால் நாங்கள் சொன்னோம் அல்லவா, இவர்கள் தேசத்தை சீர்குலைக்கப் போகிறவர்கள், அதனால் தான் இப்படி என்று ஒரு பிரச்சாரத்தை செய்வார்கள். அதனால ஆபரேஷன் சித்தூர் அது பெரிய விமர்சனத்துக்குரியது என்னை பொறுத்தவரையில். திட்டமிட்டு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் தேசத்தின் நலன் கருதி அண்ணன் ஸ்டாலின் எடுத்த துணிச்சலான முடிவு. ஏன்னா இந்த நாட்டில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்த பொழுது கையிலே காசில்லை, கருவூலம் காலியாக இருக்கிறது, மாநிலங்கள் உதவ வேண்டும் என்று அன்றைக்கு அன்னை இந்திரா கேட்ட பொழுது 6 கோடி ரூபாயை இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்கல, தலைவர் கலைஞர் கொடுத்தார். அதனால திமுக தேச நலன் கருதி இயங்குகிற கட்சி என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அப்படி ஒரு பழியை எங்களுக்கு தூக்கி போடுவதற்கு அவர்கள் எங்காவது பாதை கிடைக்குமா என்று பாதையை தேடுகிறார்கள். ஆகவே அதிலிருந்து தற்காத்து கொள்ளுகிற முயற்சிகள் தானே தவிர மோடிக்கு தாளம் போடுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். ஆனா அதை எதிர்த்து இந்தியாவிலே பேசின ஒரே தலைவர் நான் தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. ஆபரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கை, அந்த விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே ஆள் நான் தான். ஒரு நாள் கொடுத்துட்டு அவன் அடங்கிடுவேன். தொடர்ந்து பேசணும்ல. இது லண்டன்ல போய் பெரியாரோட சிலையை ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில திறக்கறாராம். படத்தை இதை விட திண்டிவனத்துல ஒரு பட்டியலின சகோதரரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கால்ல உழ வைக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கிறது உங்கள் சமூக நீதி? லண்டன்ல போய் சமூக நீதி பேசுறது இருக்கட்டும், திண்டிவனத்துல நம் பட்டியலின சகோதரர்கள் காலில் விழ வைக்கிறார்கள். ஆக சமூக நீதியை போய் நீங்க லண்டன்ல பேச வேணாம், ஆக்ஸ்போர்ட்ல பேச வேணாம், தமிழ்நாட்டுல பேசுங்க. அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, லண்டன்ல போய் நீங்க பெரியார் சிலையை திறக்கிறீங்க, சமூக நீதினு பேசுறீங்க, திண்டிவனத்துல ஒரு பட்டியல் சமூக ஒரு காலில் விழ வைக்கிறாங்க. யார் விழ வைத்தா? அது சொல்ல வேணாமா? அதற்கு பிறகு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொல்ல வேணாமா? பெரியார் உலகமயமாகி கொண்டு வருகிறார். சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அவருக்கு ஒரு சேர், நாற்காலி போடப்படுகிறது. சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரத்தில் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்ததன் மூலம் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு போனார் ஆசிரியர். அங்கே பெரியாருக்கு விழா எடுத்தார்கள். ஏற்கனவே ஜப்பானுக்கு சென்றார் ஆசிரியர். வயதான நிலையிலும் ஒரு நோவுற்றவராக இருந்தும் இவ்வளவு தூரம் பயணம் செய்து பெரியாரை உலகமயமாக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்ற ஆசிரியர் வீரமணி எடுத்த முயற்சிக்கு தங்கப்பதக்கத்தில் ஒரு முத்து பதித்ததை போல நானும் திராவிட உணர்வு உள்ளவன் தான், நானும் பெரியாரினுடைய பேரன் சொல்லி லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் போய் திறந்து வச்சு இன்னைக்கு அது உலகம் முழுவதும் இன்றைக்கு தலைப்புச் செய்தியாகி இருக்கிறத தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த காலாவதியாகி போனவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை இல்லாவிட்டால் என்னுடைய பெருமையை நான் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. பெரியார் அப்படி தமிழர்களுக்கு என்னதான் செஞ்சிருக்காரு அப்படின்ற கேள்வியை சமீபத்திலையும் சீமான் எழுப்புறாரு. தமிழை திருக்குறளை மலம் சொல்லியிருக்காரு அப்படின்னா பல்வேறு விஷயங்களை திரும்ப இல்லை. பெரியாரை வாசிக்காதவர் நண்பர் சீமான். இன்றைக்கு நீங்களும் நானும் எழுதுகிற தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார். திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியவர் பெரியார். எல்லாவற்றையும் கேள்வி கேட்பென்பதுதான் பெரியாரிசம். அதான் அவர் மாநாடும் நடத்தியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் எதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி விமர்சனமும் செய்கிறார். அப்படித்தான். அதான் திறனாய்வு. கண்மூடித்தனமாக இப்ப புலால் உண்ணக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே இருக்கு. ஆமா. அப்போ கல்லுண்ணாமை இருக்கு. அப்போ புலால் சாப்பிடுகிறவர்கள் திருக்குறள் படிக்க கூடாதா? சீமானுக்கு அறிவு இல்லைங்க சார். அடுத்து அண்ணாமலை நிலம் வாங்கினது தொடர்பா சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி அவர் பால் பண்ணை அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி இதெல்லாம் பார்க்கறீங்க? கோழிப்பண்ணையும் சேர்த்து அமைக்கலாம். ஏன் சார், என்ன காரணம்? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சேலஞ்சு பண்ணுவதற்காக திட்டமிட்டு இறக்குமதி செய்யப்பட்ட அண்ணாமலை
இன்றைக்கு பால் பண்ணை நடத்துகிற இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அரசியலில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அண்ணாமலைக்கு நேர்ந்து விட்டது. திருவாரூர் நகர்மன்றத்தில் தெற்கு வீதியில் கலைஞர் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். அந்த திருவாரூரில் ஒரு வீதிக்கு கலைஞர் பெயரை வைப்பதை கூட தாங்கி கொள்ளாமல் நரகல் நடையில் பேசிய அண்ணாமலைக்கு காலம் கொடுத்த தண்டனையாக இதை நான் பார்க்கிறேன். இப்ப நயனா நாகேந்திரன் இருக்காரு, நீங்க அவரோட செயல்பாடுகள் இதை எப்படி? என்னுடைய நல்ல நண்பர் அவர். RSS ஒரு அமைப்புன்னு சொன்னார். நான் உடனே எழுந்த RSS ஒரு அபாயம்னு அரங்கமே அதிர்ந்தது ஏன் சொல்ல கேட்டு. உங்களை போய் பாஜக கூப்பிட்டுருக்காரா? நீங்கள் வரணும்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், நான் பேசி வாழ்கிறவன், பாஜகவுக்கு வந்தால் நான் ஊமையாகி விடுவேன், அதனால முடியாது. நான் சார் டிடிவி வந்து இப்போ இந்த அவர் கூட்டணி விட்டு வெளியில் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் நயனா நாகேந்திரனோட அந்த அணுகுமுறை தான் சொல்கிறாரு. ஓபிஎஸுமே அவரை தான் வந்து கையை காட்டுறாரு. நான் வந்து சந்திக்கல, நான் அவங்கள சந்திக்க தயார்னு சொல்லிட்டாரு நயனார். நான் அவங்கள சந்திக்க தயார், மனம் விட்டு பேச தயார்னு சொல்லிட்டாரு. அவருக்கு மேலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க செய்வார். அதுதான் அந்த கட்சிக்கு முறை. ஓகே சார். சார் நான் சில புகைப்படங்கள் காட்டுறேன், உங்கள் ஸ்டைலில் ஏதாவது ஒரு பஞ்சா அப்படி சொல்லுங்கள் சார். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அரசியலில் காணாமல் போன ஆடு சார். ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பரெல்லாம் இருந்தார், அது இருக்கட்டு. இப்போ அதுக்கப்புறம்லாம் பேசியிருக்கீங்களா? இல்லை அவன் சங்கி. அவர் கரை சேர வேண்டியவர். எதிர்நீச்சல் போடாமல் ஓய்ந்து விட்டார். அண்டி வந்தவர்களை ஆதரித்தவர், பசித்தவர்களுக்கு பால் சோறாக இருந்தவர். தம்பி விஜய் லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை. ஓகே சார். நாடாளும் பிரதமர், இந்தியாவினுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராக்கியவர். ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை எடுக்கிற மகத்தான தலைவர் தொல் திருமாவளவன். ஓகே. அரசியலில் காணாமல் போனவர்கள் பட்டியலில் அவர் இருக்கிறார். அந்திமடை என்று ஒரு இதழ், நான் மாதந்தோறும் படிக்கிற இதழ். அதில் காணாமல் போன கட்சிகள்னு ஒரு பட்டியலை போட்டு ஒரு செய்தி கட்டுரை வந்துச்சு. அதில் கூட மதிமுகவுக்கு இடம் இல்லை. இந்த பாவத்தை செய்த பாவி. சார் இப்போ அரசியல், எழுத்து, படிப்பு இதை தாண்டி சமீபத்தில் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்களா? வாழை பார்த்தேன். பிடிச்சிருந்ததா சார்? வாழை பார்த்துட்டு அழுது தேட்டர்லேருந்து வந்து. அதுக்கு பிறகு என்ன காரணம் சார் வாழை பார்க்கும்போது அந்த அளவுக்கு? இது அவங்களுக்கு வாழ்க்கை முறை. லப்பர் பந்து பார்த்தேன். பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்துச்சு. மெய்யழகம் பார்த்தேன். நல்ல படமாக பார்த்துருக்கீங்க. அப்படிதான் பார்ப்பேன். இந்த ஸ்டார் படமெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஃபேமிலி, டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன். நல்ல ஓவியம் போல் இருந்துச்சு. திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு என்னை தூண்டின படம். ஓகே சார். இப்போ இருக்கிறதுலே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? எனக்கு பிடிச்ச ஹீரோன்னா எனக்கு கமலஹாசன். ஹீரோயின் சார்? ஹீரோயின் சொன்னால் நயன்தாரா. இப்பயுமே நயன்தாரா தானே? ஆமாம். ஹீரோ மட்டும் மாறுறாங்க, ஹீரோயின் வந்து ரொம்ப காலமாக ஒரே ஆள் தான் இருக்கு. ஆமாம். சமீபத்தில் நடிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் வந்ததா உங்களுக்கு? இல்லை, நடிக்கிறதுக்கு ஒரு நாளை மறுநாள் ஒரு ஒரு பட தயாரிப்பாளர் என்னை பார்க்க வர்றாரு நடிக்கிறதுக்காக. அது போக கோமளவல்லியும் ரத்தின சபாபதியும்னு ஒரு படத்தில் ஒரு கதாநாயகியினுடைய அப்பாவா நடிக்கிற வாய்ப்பு தந்திருக்காங்க. படப்பிடிப்பு இன்னும் தொடங்கலை. இப்போ இந்த பாரிஜாதம்னு சொல்லி ஒரு சின்ன திரையில் ஒரு அரசியல்வாதியாக நடிக்கிறேன். அரசியல்வாதி. ஓகே சார், நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.